ப்ரோ டிஃப்ரெண்டான முறையில் ஏதாவது செஞ்சு அதில் மீன் பிடிச்சி காமிங்க ப்ரோ. டிஃப்ரெண்டாக என்னங்க செஞ்சு மீன் பிடிக்கிறது? சரி வாங்க, நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு மீன் பிடிச்சி காமிக்கிறேன். முடிச்சிட்டா போச்சு. பார்த்தீங்களா, இன்னைக்கு புதுசாக ஒரு டிஃப்ரெண்டான முறையில் தான் மீன் அடிக்க போகிறோம். அடிக்க முடியுமான்னு தெரியல, யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். வாங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் எங்கேயாவது இருந்தால் இந்த கம்பியால் அடித்து பார்க்கலாம். மீன் அடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. வாங்க. டிஎம்ஃபே பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே தண்ணி வர இடத்துக்கு போயிட்டுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஜிலேபி மீன்லாம் இருந்துச்சு. நானும் பார்த்தீங்களா ஒரு 2-3 அட்டெம்ப்ட் பண்ணேன். அட்டெம்ப்ட் பார்த்தீங்களா மிஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. மீன் மேலே பார்த்தீங்களா அடிக்கவே முடியல. எதனாலன்னு பார்த்தீங்களா இந்த கையில் இருக்கிற கம்பி பிடிங்கிட்டு போகுதுங்க. அப்பயும் நான் விட போறதாவே இல்லை, எப்படியாவது ஒரு மீனாவது அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மறுபடியும் இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணேன். இந்த அட்டெம்ப்ட் பார்த்தீங்களா போய் செடியில குத்தி அந்த பக்கம் போயிருச்சுங்க. செடியில மாட்டிக்கிச்சு. அப்புறம் தண்ணியில் இறங்கி தான் எடுத்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போனேன். காட்டுலலாம் தண்ணி ஏறி இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்களா மீன் நல்லா பெரிய பெரிய மீனாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்தேன். ஒரு மீன் பாத்தீங்களா மேலேயே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மீன் மேல அட்டெம்ப்ட் பண்ணேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. மறுபடியும் பாத்தீங்களா ஒரு 2-3 அட்டெம்ப்ட் பண்ணேன். எல்லா அட்டெம்ப்ட்டுமே பாத்தீங்களா மிஸ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு தாத்தா மீன் பிடிச்சிருந்தாரு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து பாத்தீங்களா நானும் கிளம்பி வந்துட்டேன்.